டாக்டர் ஸ்ரீதேவி, அயன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் பிரெக்னன்சி. ஏன்னா அந்த ரத்த சோகை அனீமியா தான் ரொம்ப ஒரு காமன் காஸ் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெத். அப்போ அயன் அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன் சோர்ஸ் உள்ள ஃபுட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இரும்பு சத்து அப்படின்னு சொல்றோம் அயன். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வந்து ஹீமோகுளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ என்னென்ன சோர்சஸ் இருக்கு? சோ பழங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அத்திப்பழம், அதாவது ஃபிக்னு சொல்றோம். சோ அத்திப்பழம் தான் நிறைய சோர்ஸ் ஆஃப் அயன் இருக்க பழம். அதுக்கப்புறம் மாதுளம் பழம், அது வந்து பொமோகிரானட். அப்புறம் டேட்ஸ் வந்து சுகர் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும், மித்தவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். அப்புறம் இதுதான் மெயின் சோர்சஸ். இதுல பழங்கள்ல விட்டமின் சி உள்ளது வந்து சேர்த்து நம்ம அயனோட எடுத்துக்கல அயன் அப்சார்ப்ஷன் ஜாஸ்தி ஆகும். சோ விட்டமின் சி உள்ள பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு, அப்புறம் சாத்துக்குடி, அப்புறம் லெமன், அப்புறம் கிவின்னு சொல்றோம்ல அந்த பழமும், இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் விட்டமின் சி. இதை தவிர்த்து வந்து வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பச்சை காய்கறிகளையும் ஜாஸ்தி அயன் இருக்கு. அதுல மெயின் வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் எல்லா கீரை வகைகள், இந்த ஸ்பினச், கேல், அப்புறம் ப்ரோக்கோலி, அந்த மாதிரி எல்லா கீரை வகைகள்ல ஜாஸ்தி வந்து இரும்பு சத்து இருக்கு. அது இல்லாம பட்டாணி, அப்புறம் பீன்ஸ்ல வந்து எல்லா பீன்ஸ் வகை, அதாவது கிட்னி பீன்ஸ், சோயா பீன்ஸ், பிராட் பீன்ஸ், ஒயிட் பீன்ஸ், அந்த மாதிரி எல்லா பீன்ஸ் வகைகள்லயும் இரும்பு சத்து வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ இப்ப அதே மாதிரி தான் விட்டமின் சி உள்ள வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேசிக்கா இருக்க தக்காளி, சோ டொமேட்டோலே வந்து விட்டமின் சி வந்து ஜாஸ்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நட்ஸ். சோ நட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரேசன்ஸ், அதாவது காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ நட், பிஸ்தா, வால்நட், எல்லா பருப்பு, அதாவது எல்லா நட்ஸ் வகைகள்லயும் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா புரோட்டீன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இரும்பு சத்து வந்து ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் பாக்கையில வந்து சீட்ஸ் சொல்றோம்ல, இந்த பம்கின் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், பிளாக்ஸ் சீட்ஸ், அந்த மாதிரி சீட்ஸ் வகைகள் எல்லாத்துலயுமே இரும்பு சத்து ஜாஸ்தி. இது எல்லாமே வந்து சைவத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப அசைவமா இருந்தோம் அப்படின்னா வந்து எக், ஏன்னா எக் திரும்ப வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். ஏன்னா புரோட்டீன் ஜாஸ்தியா இருந்தா இரும்பு சத்து வந்து ஜாஸ்தியா அப்சர்வ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஈரல், ஆனா ஈரல்ல ஒன்னே ஒண்ணு நல்லா வந்து குக்டா இருக்கணும். எந்த ஈரலா வேணாலும் இருக்கலாம். சோ அதாவது மட்டனோட ஈரல், சிக்கனோட ஈரல், பட் நல்லா வந்து குக்டா இருக்கணும். அண்ட் லிமிடெட் குவான்டிட்டி தான். எதுவா இருந்தாலும் ரொம்ப ஓவரா ஜாஸ்தியா எடுத்துக்கிறேன், ஒரே நாள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கிறேன் அப்படிங்கறது வந்து நம்ம இருக்கக்கூடாது. அப்புறம் எல்லா வந்து பருப்பு வகைகள், அதாவது தோரம் பருப்பு, பாசி பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த மாதிரி பருப்பு வகைகள், அதே மாதிரி கொண்டக்கடலை, இது எல்லாமே வந்து நிறைய இரும்பு சத்து உள்ள பொருட்கள். இதே மாதிரி இந்த இரும்பு சத்து எடுக்கையில நம்மளுக்கு வேற என்ன தெரியணும் அப்படின்னா கால்சியமோட சேர்த்து எடுக்க கூடாது. சோ கால்சியமோட அப்படிங்கும் போது இந்த மாதிரி பால், தயிர் அதோட வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா அப்ப அயன் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகும். சோ இதுதான் மெயின் வந்து இரும்பு சத்தான பொருட்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ நான் வெஜிடேரியன்ல மெயினா சொன்னது ஈரல், முட்டை எடுத்துக்கலாம். ஓகே, அவசியமா கொஞ்சம் கூட சாப்பிடணும் அயன் அப்படிங்கிறது லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது ஹீமோகுளோபினுக்கு வேணும், அனிமியாவை ப்ரிவென்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஸ்ரீதேவி. தேங்க்யூ.